இப்போ நீங்கள் நாட்டு மருந்துன்றதை ரெகுலராக கொடுத்துட்டு வந்தோம்னா அந்த பிரச்சனையே வராதுங்க. வர்றதுக்கு முன்னாடி ரெகுலராக கொடுத்துடாது. அதிகமாக கழிவு வரதுனால அதில் என்னென்னா பேன் தொந்தரவுகள் உட்காருங்க. இதில் இருக்கிற மெயின் பிரச்சனை அதுதான். இப்போ ஒரு 50 கோழி இருக்குன்னா இப்போ இந்த கோழிகளை பொறுத்தளவுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை முட்டைகள் இடும்? மற்ற சொனாலி இதெல்லாம் பொறுத்தளவுக்கு அதிகமான முட்டைகள் கிடைக்கும் நமக்கு. கண்டிப்பாக இதில் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ முட்டை இடும்? சீசனில் எவ்வளோ முட்டைகள் கிடைக்கும்? நார்மலாக பெருவடை இனங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 12 to 14 முட்டை வருங்க. இப்போ ஒரு நாளில் அந்த ஹியூமிடிட்டி அந்த ஹெல்த்தி மெயின்டைன் பண்ண சொல்லுவோம் ஜென்டாமிகேஷன் அடிப்பீங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம நாட்டுக்கோழிகளை பொறுத்தளவுக்கு கொத்திக்கிற ப்ராப்ளம் இருக்குது. நம்ம இதை எப்படி நம்ம பண்ணையில் தவிர்க்கிறோம்? நாட்டுக்கோழி வந்து என்ன கொத்திக்கிற பிரச்சனை கண்டிப்பாக வரும். இதை வந்து இப்போ பொதுவாக மற்ற கோழிகளுக்கெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதத்தில் இவ்வளோ வெயிட் அதிகரிக்கும், 2 மாதத்தில் இவ்வளோ வெயிட் அதிகரிக்கும்னு இருக்குது. இப்போ நம்ம நாட்டுக்கோழிகள் அதுவும் இப்போ குறிப்பாக பெருவிடைகள் பொறுத்தளவுக்கு ஒரு மாதத்தில் எவ்வளோ வெயிட் அதிகரிக்கும், இல்லை 2 மாதத்தில் எவ்வளோ வெயிட் அதிகரிக்கிறப்பா? நார்மலாக பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு 200 to 250 கிராம் வரைக்கும். 2 மாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 1/2 கிலோ ரேஞ்ச் வந்துடுங்க. பிரதர் வணக்கங்க பிரதர். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. ஆல்ரெடி மீட் பண்ணி ஒரு மாதம் ஆகுது. ஆமாங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு இன்டர்வியூ வீடியோ கொடுத்துருக்கோம். சரி. இப்போ இன்றைக்கி வந்து நம்ம என்ன ரகமான கோழியை விதங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க பிரதர்? வணக்கம்ண்ணா. என்னுடைய பேர் வந்து மாதேஷுங்க. தக்ஷணாமூர்த்தி பவுல்ட்ரி ஃபார்ம்ன்றது என்னுடைய ஃபார்மோட பேருங்க. என் ஃபார்ம் எங்கே இருக்குது அப்படின்னா தருமபுரி டிஸ்ட்ரிக்ட், அதாவது தருமபுரி டு ஒகேனக்கல் போகிற வழியில் ஜெயம் காலேஜ் அப்படின்ற இடத்துல என்னுடைய ஃபார்ம் இருக்குங்க. இல்லை நீங்கள் சேலம் டு பெண்ணாகரம் வர வழியில் கடமடைன இடத்துல என்னுடைய ஃபார்ம் இருக்குங்க. பிரதர் ஓகே. இப்போ நம்ம நாட்டுக்கோழி பண்ணை வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அந்த நாட்டுக்கோழியில் என்ன ரகமான நாட்டுக்கோழி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம்? இப்போ நாட்டுக்கோழியில் டோட்டலாக எல்லாமே பார்க்க போகிறேங்க. இன்றைக்கி நம்ம ஸ்பெசிஃபிக்காக பெருவடை இனங்கள், அதாவது அசல் பெருவடை இனங்களை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க. இப்போ நம்ம அசல் பெருவிடையில் வந்து நம்ம வளர்க்குறதுக்கான காரணம் என்னங்க பிரதர்? இன்றைக்கி கோழி வளர்ப்புலே ரொம்ப தேவை மக்களுக்கு நல்லா பூர்த்தியாக இருக்கும் அப்படின்னா இந்த நாட்டுக்கோழி வளர்ப்பு தாங்க. ஏன்னா இந்த நாட்டுக்கோழி தான் ஈஸியாக நம்ம கிராமப்புறத்தில் ஒரு இயற்கை முறையிலாகவும் தோட்டத்தில் விட்டு வளர்த்துக்கலாம். அதனுடைய மீட்டு டேஸ்ட்டுக்காகவும் கறி தேவைக்கோசரமும் முட்டை தேவைக்கோசரமும் அதிகமாக மக்கள் வளர்க்குறதே பார்த்திங்கன்னா இந்த நாட்டுக்கோழி தாங்க. நம்ம பண்ணையில் வந்து எத்தனை கோழிகள் வளர்த்துறோங்க? நம்ம கோழி ஃபார்மில் பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி இருக்கிற ஒரு 4000 பீசஸ் இருக்குங்க. சிக்கு எவ்வளோ இருக்குது? ஒரு இடைத்தட்டாக இருக்கிற கோழிகள் எவ்வளோ? நார்மலாக இப்போ ஒரு நாள்லேருந்து அப்படியே ஒரு பேட்ச் வைஸாக வருங்க. இப்போ வாரம் ஒரு 2000 கோழிகள் நம்மக்கிட்ட நாட்டுக்கோழிகள் இருக்குங்க. இப்போ நம்ம வச்சுருக்கிறது வந்து ஒரிஜினல் பிரீடுங்களா இல்லை கிராஸ் பிரீடுங்களா நாட்டுக்கோழி? எல்லாமே இன்குபேட்டர் மூலம் பண்ணக்கூடிய அடக்காக்கக்கூடிய அசல் பெருவிடை இனங்கள்ங்க. இப்போ நம்ம குஞ்சு பொரிக்கிறதெல்லாம் இன்குபேட்டர் மூலமாக தான் பண்ணுறோம் இல்லைங்களா? இது நம்ம பெருவிடையை பொறுத்தளவுக்கு நம்ம கோழியை வச்சு குஞ்சு பொரிக்க முடியாதுங்களா? இப்போ நம்ம கிராமப்புறத்தில் வளர்க்குறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 5 பீஸ் 10 பீஸ்லாம் நம்ம அடை வச்சு பொரிச்சிக்கலாங்க. நம்ம ஒரு குவான்டிட்டி ஒரு 300 பீஸ் வளர்க்கலாம், ஒரு 500 பீஸ் வளர்க்குறதெல்லாம் இன்குபேட்டர் மூலம் தாங்க பண்ண முடியும். அடை வச்சு அதிக லெவல் நம்ம பண்ண முடியறது இல்லைங்க. அதிகமான குவான்டிட்டி வச்சுருக்கும் போது நம்ம பண்ண முடியறதில்லை. அது நோய் மேலாண்மையும் பராமரிக்க முடியறது இல்லைங்க. நம்ம அதிக லெவல் பண்ணணும் அப்படின்னா இன்குபேட்டர் மூலம் பண்ணுறது தாங்க பெஸ்ட்டு. பிரதர் இப்போ நம்மள்ட்ட 5000 கோழிகள் வரைக்கும் நம்மள்ட்ட நாட்டுக்கோழிகள் இருக்குது. இவ்வளோ கோழிகள் வளர்த்துறதுக்கு நம்ம பண்ணை முறையில் மட்டுமே நம்ம வச்சிடல, அது வந்து ஃபார்ம் முறையிலையும் இருக்குது, ஓப்பன் டைப்லையும் வச்சுருக்கோம். எவ்வளோ இடங்கள் தேவைப்படுது ஓப்பன் டைப்பில் பண்ணுற மாதிரி? இப்போ நார்மலாக ஃபார்ம் முறையில் வளர்க்குறோன்னா ஒரு கோழிக்கு 1 ஸ்கொயர் ஃபீட் தேவைங்க. மேய்ச்சல் முறையில் வளர்க்கும் போது உங்களுக்கு கோழிக்கு 1/2 ஸ்கொயர் ஃபீட் இருந்தாவே போதுங்க. இப்போ நம்ம எவ்வளோ ஆண் கோழிகள் இருக்குது, எவ்வளோ பெண் கோழிகள் இருக்குது நம்மள்ட்ட? இப்போ நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா நார்மலாக இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் விடுவேங்க. இப்போ நம்ம நார்மலாக பார்த்திங்கன்னா கோழி வந்து நம்மளுக்கு வாரம் ஒரு 2000 to 3000 கோழிகள் வர மாதிரி இருக்குங்க. இப்போ ஒரு பேட்ச் போனால் ஒரு 5 நாளைக்கு ஒரு டைமு ஒரு 5000 to 6000 நாட்டுக்கோழி இனங்கள் நம்மக்கிட்ட கிடைக்குங்க. இப்போ பொதுவாக இப்போ கிராஸ் பிரீடு அந்த கோழிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து நம்ம எல்லாம் பக்குவமாக ஏதாவது தேங்காய் மஞ்சி அந்த மாதிரிலாம் போட வேண்டியது இருக்கும். நான் பெருவிட கோழிகளை பொறுத்தளவுக்கு இது நம்மளோடையே மக்களாக இருக்கிற மாதிரியான ஒரு கோழிகள் இதுக்கு நம்ம அடியில் எதனா போடணுங்களா இல்லை அதெல்லாம் எதுவும் தேவையில்லை? கண்டிப்பாக போடணுங்க. அடியில் போடுற மஞ்சி எதுக்குன்னா கோழி பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான ஹீட்டை வந்து அதுவாக உற்பத்தி பண்ணிக்குங்க. இப்போ கோழி குஞ்சுகளுக்குலாம் ஹீட்டு தேவைன்னா கோழி ரெக்கை விரித்து மண்ணை பறித்து மேலே தூவிக்குங்க. இப்போ அடியில் மஞ்சு போடுறதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா கோழி கழிவுகள் இருக்கு இல்லையா, அந்த கோழி கழிவுகள் அந்த ஈரத்தை எல்லாமே இழுத்துக்குங்க. கோழி ஹீட்டு தேவைன்றப்ப அதை பறிக்கும். அது உங்களுக்கு ஒரு பண்ணையிலே ஃபார்ம் முறையிலே வச்சுருக்குன்னா அந்த அடியில் வந்து உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் எதுவும் ஆகாது. இப்போ அந்த அடியில் மஞ்சு போடுறதுனால நம்மளுக்கு பெனிஃபிட் தாங்க. அதை எடுத்து உரமாக கூட நம்ம தோட்டத்தை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் டைப்பில் வச்சுருக்கோம், தென்னை மரத்துக்குள்ளே தான் இருக்குது, தென்னை மரம் வாழை மரம் இதுக்குள்ளே தான் நம்ம கோழிகள் வச்சுருக்கோம். இதில் வந்து அது மரங்களுக்கு வந்து தண்ணி பாய்ச்சும் போது அந்த தண்ணியினுடைய ஈரத்தில் போய் கோழிகள் உட்கார இல்லைங்களா, அது மூலமாக இன்ஃபெக்ஷன் ஆகுமா இல்லை அது ப்ராப்ளம் ஆகாதுங்க? இப்போ தண்ணி ஈரம் பார்த்தீங்கன்னா மரம் அடியில்
இதில் இருக்கிறதுனால அதில் வந்து சின்ன சின்ன இந்த களைகள் செடிகளில் பூச்சிகள்லாம் உருவாங்க. அதை பறித்து சாப்பிட்றதுக்கோசரம் தான் அந்த இடத்துல அதை பறிச்சுட்டே இருக்கும். மற்றபடி அது மூலம் இன்ஃபெக்ஷன்லாம் வராது. ஆனால் எனி டைம் ஈரமாக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா எனி டைம் ஈரமாக இருக்கிற மாதிரிச்சுன்னா அந்த ஈரம் என்ன ஆகும், காலில் வந்து உறிஞ்சுங்க. அப்போ கோழிக்கு வந்து கால் இழுப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த செடி பாய்ச்சல் நேரத்தில் ஈரம் போதுங்களா, ஈரம் இழுத்துக்குச்சுன்னா இதில் கீழே இருக்கிற தானியம் செடி களைகள்லாம் இருக்குது இல்லையா, அந்த புழு உற்பத்திலாம் ஆகும். அதை பறித்து சாப்பிட்றதுக்கோசரம் அந்த இடத்துல போய் பறிக்கிங்க. நார்மலாக அந்த தண்ணி பச்சை நேரம் போக மற்ற நேரம் கொஞ்சம் வறட்சியாக இருக்கிறது தாங்க ரொம்ப நல்லது. இப்போ நம்ம கோழிகள் வளர்த்துறதை பொறுத்த அளவுக்கு நம்ம வளர்த்துற காரணங்கள் எதுக்காக நம்ம அந்த கோழிகள் வளர்த்துறோம்? முட்டைக்காகங்களா இல்லை இறைச்சிக்காக வளர்த்துறோம்? இல்லை, மக்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாட்டுக்கோழியில் மேக்ஸிமம் இறைச்சி முட்டை 2 தேவை இருக்குங்க. கறிக்கோசரம் வளர்த்துறவங்க இந்த அடக்காக்கூடிய பெருவிடை இனங்களை வளர்க்கலாங்க. இல்லை முட்டைக்கோசரம் வளர்க்குறவங்க இந்த சிறுவிடை இனங்களில் இல்லை இந்த சொனாலை இனங்கள் இது மாதிரி நாட்டுக்கோழி இனங்களில் வளர்க்கலாங்க. இப்போ நம்ம ஏரியாவை பொறுத்த அளவுக்கு டிமாண்ட் எதுக்கு இருக்குதுங்கிறது? நம்ம ஏரியா பொறுத்தவரை இன்றைக்கி நல்ல டிமாண்ட் அப்படின்னா பெருவடை நாட்டுக்கோழி தாங்க, அந்த கொங்கு பிரீடு தான். ஏன்னா நல்லா ஒரு உங்களுக்கு வெயிட் வரக்கூடியதுங்க. இப்போ 4 கிலோ லைனேஜ் 6 கிலோ லைனேஜ் 2 தரம் இருக்குங்க. 4 கிலோ லைனேஜ்லாம் ஒரு 6 to 8 மாதம் வளர்த்தோம்னா 4 கிலோ வந்துருங்க. ஒரு 4 மாதம் வளர்த்தாவே 2 கிலோ வந்துருக்கு. இல்லை நம்ம அது ஒவ்வொரு ஏரியா பொறுத்து மாறுதுங்க. இப்போ நம்மளுக்கு அதே நம்ம மதுரை சைடில் எடுத்திங்கன்னா பெட்டைக்கோழி தான் விரும்பி வாங்குவாங்க. அங்கெல்லாம் ஒரு 1 to 1.5 கிலோ தான் போங்க. அந்த பக்கம் எல்லாமே சிறுவடை நாட்டுக்கோழிகளை விரும்பி வாங்குவாங்க. இப்போ இந்த கோழிகளை பொறுத்தளவுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை முட்டைகள் இடும்? மற்ற சொனாலி இதெல்லாம் பொறுத்தளவுக்கு அதிகமான முட்டைகள் கிடைக்கும் நமக்கு. கண்டிப்பாக. இதில் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ முட்டையிடும்? ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சீசனில் எவ்வளோ முட்டைகள் கிடைக்கும்? நார்மலாக பெருவடை இனங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 12 to 14 முட்டை வருங்க. ஒரு அதிகபட்சமாக ஒரு ஆவரேஜாக ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 90 to 120 முட்டை நம்ம எடுக்கலாங்க. நம்ம கேஜில் போட்டு நம்ம ஏஐ பண்ணி எடுத்தோம்னா ஒரு 140லேருந்து 160 முட்டை வரையும் நம்ம எடுக்கலாங்க. நம்ம ஆனால் ஆர்கானிக்காக மேட்சில் வர்றது வந்து ஒரு 90 to 120 முட்டை வரை ஒரு வருஷத்துக்கு ஆவரேஜாக பெருவடை இனங்கள் எடுக்கலாம். சிறுவடை இனங்கள்லாம் அதிகமாக எடுக்கலாங்க. சிறுவடை இனங்கள் வந்து ஒரு 120லேருந்து 160 முட்டை வரை எடுக்கலாம். இப்போ இந்த கோழிகள் வந்து ஒரு 15 நாள் வரைக்கும் முட்டையிடுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு கேப் கொடுத்து திரும்ப முட்டையிடுன்னு சொல்லுவாங்க. நம்ம நாட்டுக்கோழி பெருவடை கோழிகள் வந்து எவ்வளோ கேப் கொடுத்து முட்டையிடும்? எத்தனை நாள் தொடர்ந்து முட்டையிட்டுக்கிட்டே இருக்கும்? இப்போ அதாவது பெருவடை இனங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 12 முட்டை வரையும் ஓடிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அது ஒரு 15-20 நாள் ஆகிடுங்க அடுத்து பீக் ஆகிறதுக்கு. நம்மளுக்கு அந்த அவையத்தில் போய் உட்காந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 2 வாரம் மாதிரி டைம் ஆகுங்க அடுத்து திருப்பி முட்டை வரதுக்கு. நம்மளுக்கு அவையத்தில் உட்காந்தோன்னா அடுத்து ஒரு 21 நாள் வரை அடக்காக்குங்க. இப்போ நம்மளுக்கு அவையும் உட்காரல ஏஐ பண்ணுறது மட்டும்தான் நாங்கள் ரெகுலராக பார்த்தீங்கன்னா இன்குபேட்டர் மூலம் பண்ணுறோம் இல்லையா, முட்டையை எடுத்து கலெக்ஷன் பண்ணி பண்ணுறோங்க. ஆனால் நம்ம அவையும் உட்காரதெல்லாம் ஒரு முட்டை வச்சுன்னா ஒரு 20 நாள் கழிச்சு அந்த குஞ்சு பறித்து அதுக்கப்புறம் திருப்பி முட்டையிட ஆரம்பிக்கும். இப்போ நம்ம முட்டை இட்டதுக்கப்புறம் அந்த முட்டையை நம்ம எந்த மாதிரி பாதுகாப்பு முறை பண்ணுறோம்? அதாவது டெய்லியுமே நம்ம இன்குபேட்டரில் வைக்க முடியாது. ஒரு வீக்லி ஒன்ஸோ இல்லை 4 நாளைக்கு ஒரு தடவை தான் வைப்பாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முட்டையிட்டோடனே டெய்லி ஃபார்ம் கலெக்ஷனுங்க. முட்டையிட்டோடனே லேபர் ஒரு நாளைக்கு 2 முட்டையும் ஃபார்ம் விசிட் பார்த்து முட்டையை எடுத்துருவாங்க. அதை வந்து ஒரு 4 நாள் வரை ஸ்டோர் பண்ணுவாங்க. 4 நாள் ஏசி ரூமில் ஸ்டோர் பண்ணிவிட்டு 4 நாளைக்கு ஒரு செட்டிங்கை போட்டுருவோம். எங்களது வாரம் ஒரு ஹேச்சிங் வருங்க. வாரம் ஒரு 2500 to 3000 செக்குகள் வரும். இப்போ மாதம் அதை அப்படியே பேட்ச் வைஸாக கன்டினியூஸாக விட்டுக்குவோங்க. ஒரு பேட்ச் போனால் அடுத்த பேட்ச். இப்போ ஒரு நாள் தேவை பண்ணுறவங்களுக்கு முன்னாடி புக் பண்ணுறவங்களும் கொடுப்போம். இல்லை 1 மாதம் வேணுன்றவங்களும் கொடுப்போம். 1 மாதம் மூமெண்ட்டில் தான் 2 மாதம் பெரிய கோழி வரையும் வளர்ப்போங்க. இப்போ முட்டையை வந்து கரு கூடுறதுக்கு நம்ம எவ்வளோ டிகிரி டெம்பரேச்சர் வந்து தேவைப்படும்? ஒரு நார்மலாக ஒரு 30 டிகிரி, அதாவது 27லேருந்து 32 டிகிரி செல்சியஸ் இருக்கணுங்க. கொஞ்சம் நல்லா அந்த ஹீட்டு கதன்னு இருந்தால் தான் அந்த கரு கூடுங்க. 35 வரைக்கும் இருக்கலாம், 36 வரைக்கும் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. அது எப்படி? இல்லை, அது ஹேச்சரிஸ் மெயின்டைனுங்க. ஹேச்சரிஸில் பார்த்தீங்கன்னா நம்ம அதை அடைச்சி வச்சு ஃபேன் மட்டும் விட முடியல, அது ரெகுலர் டெம்பரேச்சர் அதில் மெயின்டைன் பண்ணணுங்க. அது கரெக்டாக ஒரு 32லேருந்து 35 வரை இருக்கணுங்க. அப்போ தான் அது நார்மலாக வரும். நம்ம இங்கே அவையும் வைக்கிறது எல்லாமே ஒரு 27 to 30 டிகிரி இருந்தாவே கரு வளர ஆரம்பிக்கும். இப்போ இந்த கோழிகளை பொறுத்தளவுக்கு நம்ம மேனுவலாக கோழிகளையே வச்சு அடக்காத்து நம்ம குஞ்சு பொறிக்கிறதுல என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது அடை காக்குங்க. என்ன ப்ராப்ளம்னா, இப்போ ஒரு கோழி வந்து முட்டையிட ஆரம்பிக்குதுன்னா ஒரு 12 நாள் கழிச்சு அவையத்தில் உட்காந்துருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இப்போ கோழி அவைய வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த கழிவு வந்து அது ஒரு நாளைக்கு ஒரு டைம் தாங்க அந்த ஃபீட் இன்டென்ட்டை எடுக்கும். அப்போ அந்த கழிவு என்ன பண்ணும், அதிகமாக கழிவு வரதுனால அதில் என்னென்னா பேன் தொந்தரவுகள் உட்காருங்க. இதில் இருக்கிற மெயின் பிரச்சனை அதுதான். இப்போ ஒரு 50 கோழி இருக்குன்னா ஒரு 20 கோழி அடக்காத்தா சீக்கிரமாக ஃபார்மில் பேன் வந்துடும். பேன் வந்தாவே கோழி க்ரோத் வராது. அதனால் இன்ஃபெக்ஷன்ஸு இது மாதிரி இதுலாம் வரும். அப்படி இல்லை, இது சம்மர் சீசனில் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அதே நீங்கள் ஒரு குளிர்காலத்தெல்லாம் எடுத்துக்கிட்டுன்னு வச்சுக்கவே நம்மளுக்கு கழிச்சல் வந்துடுங்க. அதாவது இந்த கோக்குனோவுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சிஆர்டி எஃபர்ட்டு இல்லை இந்த இன்ஃபெக்ஷனை வந்து ரெடிக்காக பாதிக்குங்க. அதனால தான் அவையும் வச்சு அதிக லெவல் பண்ண முடியல.
ஒரு 10 கோழி 20 கோழி இருக்கிறவங்க, நம்ம வீட்டான ஒரு 100 கோழி வரை தோட்டம் பெருசாக இருக்குன்றவங்க வளர்க்கலாங்க. மற்றபடி ஃபார்மிங் முறையில் வளர்க்குறவங்க தான் இது பெஸ்ட்டுங்க. இப்போ நம்ம குஞ்சுகள் சேல்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம 1 மாத குஞ்சுகளோ இல்லை 1 டே சிக்கோ சேல்ஸ் பண்ணுறோன்னா 1 டே சிக்குக்கு என்னென்ன வேக்சின் போட்டு கொடுப்போம், இல்லை 1 மந்த் சிக்குக்கு என்ன மாதிரியான வேக்சின்லாம் நம்ம போட்டு கொடுப்போம் சேல்ஸ் பண்ணுறோம்? நார்மலாக பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழினாவே அதிகமாக வேக்சினேஷன் கிடையாதுங்க. இப்போ ஒரு நாளில் அந்த ஹியூமினிட்டி அந்த ஹெல்த்தி மெயின்டைன் பண்ண சொல்லுவோம் ஜென்டாமிகேஷன் அடிப்பீங்க. அதுக்கப்புறம் நார்மலாக அந்த தடுப்பூசிகள் மாதிரி தாங்க F1 ஐபிடி லெசோட்டா இது மட்டும் கொடுப்பேங்க. ஸ்பெசிஃபிக்காக அந்த ராணிக்கேட் இன்ஜெக்ஷன் பண்ணணுங்க. கோழி வந்து ஒரு மாதத்துக்கு நீங்கள் அந்த ராணிக்கேட் இன்ஜெக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா கோழிகளுக்கு உங்களுக்கு அந்த களைச்சல் பிரச்சனையோ வேறு எந்த பிரச்சனைகளோ வராதுங்க. நாட்டுக்கோழி பிறந்தனா ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நான் அந்த ராணிக்கேட் இன்ஜெக்ஷன் பண்ணணுங்க. ஒரு 40-45 நாள் வரைக்கும் கொஞ்சம் சத்தான தீவனங்கள் கொடுக்கணும். சின்னதில் கொஞ்சம் நல்லா பராமரித்து வெளிமேய்ச்சல் விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் ஒரு 45 நாளைக்கு மேலே கம்பு மக்காச்சோளம் நீங்கள் என்ன தீவனம் வேணாலும் கொடுக்கலாம். ஒரு குறிப்பிட்ட நாள் கொஞ்சம் பராமரிக்கிறது நம்ம நீட்டாக பராமரித்தோம்னா எந்த பிரச்சனையுமே நாட்டுக்கோழியில் வராது. அந்த 45 நாள் வரைக்கும் என்ன தீவனம் கொடுக்கறது நீங்கள் சரியாக கோழி தீவனம் கொடுக்கலாங்க. கிருஷி நல்லா இருக்குது, இன்னைக்கு எஸ்கேமும் நல்லா இருக்குது, இன்னும் சிபி நிறைய கம்பெனி ஃபீட்ஸ் இருக்குது. அந்த கம்பெனி ஃபீட்ஸ் வாங்கி கொடுக்கும்போது பெட்டராக இருக்கும். அது ஒரு 45 to 60 டேஸ் வரை அந்த கம்பெனி ஃபீட் கொடுங்க. அதுக்கப்புறம் கம்பு மக்காச்சோளம் ஆர்கானிக் விட்டிங்கன்னா கோழி ஹெல்த்தியாக நல்லா இருக்குங்க. அது வரைக்கும் நம்ம கம்பெனி ஃபீட் கொடுக்குறது, அது வரைக்கும் கம்பெனி கூடி கொடுக்குறது ரொம்ப நல்லது. இப்போ நம்ம ஏரியாவில் முட்டை கோழி இல்லை 1 மந்த் கோழி இதெல்லாம் வந்து என்ன விலைக்கு விற்கிது ஒரு ரகமாக சொல்லுங்கள். இப்போ நாட்டுக்கோழி பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே முட்டை கொடுக்குறது இல்லைங்க. ஏன்னா எங்களுக்கே ஓன் ஹேச்சிங் யூஸ் தேவைப்படுது. நார்மலாக முட்டை பார்த்தீங்கன்னா வெளியில் இன்றைக்கி 12 ரூபாலேருந்து 5 ரூபா வரையும் போயிட்டுருங்க நாட்டுக்கோழி முட்டை. கறி தேவைகள் எப்படின்னா இப்போ நார்மலாக நம்ம இன்குபேட்டர் பண்ணுறோம் இல்லையா, இந்த அடக்காக்கக்கூடிய ரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 450 ரூபாலேருந்து 500 ரூபா வரையும் போயிட்டுருக்கு. 1 டேஜுக்கு எவ்வளோ ப்ரைஸ் கொடுக்குறீங்க? ஒரு நாள் போயிட்டுருங்க, அது அன்னைக்கு மார்க்கெட் பொறுத்து. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு 40 to 60 ரூபா வரையும் போகுதுங்க. மார்க்கெட் பொறுத்து அவரேஜாக 40 ரூபாலேருந்து 60 ரூபா வரையும் போயிட்டு இருக்குங்க. இப்போ நம்ம நாட்டுக்கோழியில் பொறுத்தளவுக்கு கொத்திக்கிற ப்ராப்ளம் இருக்குது. நம்ம இதை எப்படி நம்ம பண்ணையில் தவிர்க்கிறோம்? நார்மலாக வருங்க. நாட்டுக்கோழி வந்து என்ன கொத்திக்கிற பிரச்சனை கண்டிப்பாக வரும். இதை வந்து வெளிமேய்ச்சல் விடும்போது உங்களுக்கு அந்த கொத்திக்கிற பிரச்சனைகளை தடுக்கலாங்க. அப்படி இல்லைன்னா நோஸ் கிளிப் இருக்குங்க, அந்த கிளிப்பை போகிறதுனாலையும் நீங்கள் தடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சேவல் ரேஷியோ குறைக்கலாங்க. இப்போ 5 ஃபீமேலுக்கு ஒரு சேவல் கணக்கு போட்டோம்னால கொத்திக்கிற பிரச்சனைகளை குறைக்கும். மேக்சிமம் தோட்டத்தில் இந்த முருங்கை ஊடுபயிர், அதாவது முருங்கை வாழை இல்லைன்னா இந்த களை செடிகள்லாம் இருக்குது இல்லையா, இது மாதிரி ஊடுபயிரை வைக்கும்போது உங்களுக்கு கோழிகளுக்கு எந்த பிரச்சனையும் அவ்வளோ சீக்கிரம் வராதுங்க. இப்போ நம்ம மார்க்கெட்டிங் முறை எந்த மாதிரி பண்ணுறாங்க பிரதர்? ஆன்லைனில் சேல் பண்ணுறாங்களா இல்லை ஆஃப்லைனில் நம்ம நேராக வந்து பார்த்து சேல்ஸ் பண்ணுறாங்க? எனக்கு வந்து இங்கே ரெகுலர் கஸ்டமர்ஸ் நிறையா இருக்காங்க. எங்கள் நேராக நம்ம ஃபார்ம் விசிட் வந்துடுவாங்க. அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துகிட்டு போவாங்க. எந்தெந்த டைமில் சேல்ஸ் பண்ணலாம்? நம்ம எல்லா நாளுமே சேல்ஸுங்களா இல்லை வீக்லி ஒன்ஸா? அதெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் எனி டைம்ஸ் நம்மளுக்கு சேல்ஸ் இருக்குங்க. நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் இருந்தால் நான் பார்க்கலாங்க, இல்லை ஃபார்ம் சூப்பர்வைசர் அனுப்பிவிடுவோம். நீங்கள் வந்து தோட்டத்தில் பார்த்து நேரில் கலெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்பெசிஃபிக்காக முன்னாடி ஆன்லைன் புக்கிங் பண்ணாலும் சரி, என்னால் வர முடியாது எனக்கு வீடியோ அனுப்பிவிடுங்க, ட்ரஸ்டட் பீப்புள்ஸ் நிறைய இருக்காங்க, அவங்க ஆன்லைன் புக்கிங் பண்ணாலும் அவங்களுக்கும் பண்ணி கொடுப்போங்க. இப்போ ஒரு 60 நாள் கோழிகளுக்கு அப்புறம் நம்ம உணவு முறை கொடுக்கறது வந்து எந்த மாதிரி உணவுகள் கொடுத்தா கோழிகள் வந்து சீக்கிரமாக எடை அதிகரிக்கும், ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்ன உணவு கொடுக்கலாம்? கம்பு மக்காச்சோளம் இந்த கருவாடு இந்த கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக இருக்கிற தீனிகளை கொடுக்கும்போது கோழி நல்லா க்ரோத் வரைங்க உங்களுக்கு. இப்போ நம்ம க்ரீன் ஃபீட்லாம் கொடுக்குறோங்களா? க்ரீன் ஃபீட் வந்து கொடுக்குற மாதிரி இருந்தால் எந்த க்ரீன் ஃபீட் கொடுத்தா நல்லாயிருக்கும்? நீங்கள் கொடுக்கலாங்க. அதில் நீங்கள் அந்த அசோலா இல்லை அந்த அகத்திக்கீரைகள் இது மாதிரிலாம் அதிகமாக கொடுக்கும்போது க்ரோத் கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது. நீங்கள் உலர் தீவனத்தை விட இந்த பசும் தீவனத்தை கோழிகள் விரும்பி அதிகமாக சாப்பிடுங்க. அது மாதிரி கொடுக்கும்போது சீக்கிரமாக க்ரோத் கண்டிப்பாக வரும். இப்போ கோழிகளுக்கு பொறுத்தளவுக்கு டிவார்மிங் அப்படிங்கிறது இப்போ கம்பல்சரி பண்ணுவாங்க. நம்ம பண்ணையில் எத்தனை நாளுக்கு ஒரு தடவை பண்ணுறோம், எத்தனை மாதத்தில் இருக்கிற கோழிகளுக்கு கம்பல்சரி பண்ணுறோம்? டிவார்மிங் இப்போ ஃபார்மிங் முறையில் பண்ணையிலே வச்சு வளர்க்குறோம்னா மந்த் ஒன்ஸ் கண்டிப்பாக பண்ணி ஆகணுங்க. இல்லை ஆர்கானிக்காக விடுறோம் அப்படின்னா 2 months ஒன்ஸ் டிவார்மிங் பண்ணோம்னா கோழி ரொம்ப நல்லதுங்க. இப்போ சில பேர்லாம் ஒரு 4 மாதம் வளர்த்துட்டீங்க, இன்னும் எனக்கு கோழி முட்டையே வரல, 5 மாதம் ஆக போகுது, எனக்கு முட்டையே வரல, ஓரளவு கொழுப்பு கட்டி இருக்குமோ அப்படிலாம் பயப்பட தேவையில்லைங்க. அதுக்கு கோழிக்கு வந்து டிவார்மிங் பவுடர் கொடுத்தாவே அந்த குடலில் இருக்கிற கழிவுகள்லாம் வெளியே வந்தாவே முட்டையோட ஸ்டார்ட் ஆயிருங்க. ரெகுலராக நார்மலாக பார்த்தீங்கன்னா 2 months ஒன்ஸ் டிவார்மிங் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. இப்போ பொதுவாக மற்ற கோழிகளுக்கெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதத்தில் இவ்வளோ வெயிட் அதிகரிக்கும், 2 மாதத்தில் இவ்வளோ வெயிட் அதிகரிக்கும்னு இருக்குது. இப்போ நம்ம நாட்டுக்கோழிகள் அதுவும் இப்போ குறிப்பாக பெருவிடைகள் பொறுத்தளவுக்கு ஒரு மாதத்தில் எவ்வளோ வெயிட் அதிகரிக்கும், இல்லை 2 மாதத்தில் எவ்வளோ வெயிட் அதிகரிக்கிற? நார்மலாக பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி இப்போ ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு 200 to 250 கிராம் வருங்க. 2 மாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 1/2 கிலோ ரேஞ்ச் வந்துடுங்க. இப்போ 3 மாதம் 1/2 கிலோவுக்கு மேலே சடனாக க்ரோத் வருங்க. இப்போ ஆர்கானிக் ஃபீடு இயற்கை முறையில் நம்ம அசோலா அந்த கிரெயின் ஃபீட்ஸ்லாம் கொடுத்தோம்னா கொஞ்சம் க்ரோத் சடனாக வருங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மாதத்துக்கு 2 கிலோ வந்துடுங்க. நம்ம பெருவடை இனங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 6 to 8 மாதம் வளர்க்கணுங்க. அந்த உடல் வாகு நல்லா வால்லாம் கீழே வந்து
அந்த கறி ஹார்ட்னஸ் கிடைக்கணுங்க. சில பேர் கறி இப்போ ஒரு 4 மாதத்தில் ஃபார்ம் முறையில் வளர்க்குறோன்னா வாங்கிட்டு போனால் கறி ஹார்ட்னஸ் இருக்காது. கறி வெட்ட இப்போ ஒரு மீட் ஷாப்லேயே இருக்காங்க, கறி வெட்டுறேன் எனக்கு உருண்டையாக வரல, எனக்கு கறி ரொம்ப இதான இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னுவாங்க. அது எல்லாமே மேய்ச்சலில் விடும்போது கோழி அந்த ஹார்ட்னஸ் இது உங்களுக்கு நல்லா கிடைக்குங்க. ஒரு 6 to 8 மாதங்க நார்மலாக கோழி அதை வளர்த்தா தான் அந்த கோழியோட இது கிடைக்கும். இப்போ கோழிகளுக்கு நம்ம மற்ற கோழிகளை பொறுத்தளவுக்கு நோய்கள் வந்து தாக்கறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. பெருவெடிகள் பொறுத்தளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குதுன்னு சொல்லுவாங்க பொதுவாகவே. நம்ம இந்த கோழிகளுக்கு அப்படி நோய் தாக்குற மாதிரி எந்த நோய் தாக்கும், அதுக்கு நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரி மருந்து கொடுக்குறோம்? ஆனால் பராமரிப்பு தாங்க. இப்போ நம்ம எந்த ஒரு டெய்லியும் ஒரு கோழி நம்ம ஒரு 100 பேர்ட்ஸ் வச்சுருக்கோன்னா டெய்லியும் ஒரு காலைல ஒரு 1 hour, சாயந்தரத்தில் அடைக்கிறப்போ ஒரு 2 மணி நேரம் அதை கூட ஸ்பெண்ட் பண்ணிடுங்க. இப்போ நைட்டில் இப்போ கோழி திடீர்னு ஒரு மழை இன்ஃபெக்ஷனாக இருக்குது, மழை வந்துச்சுன்னா என்ன ஆகுனா ஹீட்டை வந்து இது விடுங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா சளி மருந்து அட்வான்ஸாக நம்ம கொடுத்துருணுங்க. இல்லை கண்டினியூவாக 2-3 நாளாக மழையாக இருக்குது, இல்லை ரொம்ப வெக்காக இருக்குது, அது மாதிரி டைம்லாம் கோழி கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அது கூட நைட்டில் ஸ்பெண்ட் பண்ணும்போதே சில சவுண்டுகள் இல்லைனா அந்த கழிவுகள் மோஷன் இருக்குது இல்லையா, அதை பார்த்தாவே தெரியுங்க. இப்போ மேக்ஸிமம் கோழிகள் வளர்க்குறவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா சளி, கழிச்சல், இந்த 2 பிரச்சனை தாங்க அதிகமாக வரும். கழிச்சல் வந்து எதனால் வருது அப்படின்னா அரிசி போகிறதுனால வரும், ஹீட் அதிகமானால் வரும் கோழிக்கு. இந்த அரிசி வந்து கொடுக்கலாங்க அளவாக எல்லா தானியங்களோட கலந்து கொடுக்கும் போது எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் கழிச்சல் மருந்தும் சளி மருந்தும் நீங்கள் மாதம் ஒரு 2 டைம் 15 நாளைக்கு ஒரு டைமு அந்த கோழிக்கு தண்ணி இருக்குது இல்லையா, அதில் கலந்து கொடுக்குறது ரொம்ப நல்லதுங்க. எந்த பிரச்சனையும் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வராது. கோழி வளர்ப்புன்றதே நேச்சுரலாக நம்மக்கிட்ட கிடைக்கும் பார்த்தியா, இஞ்சி, மிளகு, திப்பிலி இதெல்லாம் நம்ம அரைச்சி உருண்டையாக பசுந்தை உணத்தில் கலந்து கொடுத்துருவோம். அதெல்லாம் நார்மலாக கொடுக்கும்போது கோழி ஹெல்த்தியாக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ பொதுவாக நிறைய பேர் வந்து அதை பயன்படுத்துறது இல்லைன்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்னு கேட்கும்போது அது வந்து உடனே வந்து அது நோய்க்கு வந்து எதிர்ப்பு சக்தி கொடுக்கறதில்ல, இங்கிலீஷ் மருந்து கொடுக்குற வேகம் வந்து நாட்டு மருந்தில் இல்லை, அதனால நாங்கள் வந்து இங்கிலீஷ் மருந்து தான் யூஸ் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. நீங்கள் இதுக்கு என்ன நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, இப்போ இங்கிலீஷ் மருந்து கொடுக்கறதுனால 1 or 2 days அரெஸ்ட் ஆகுங்க. இப்போ நீங்கள் நாட்டு மருந்துன்றதை ரெகுலராக கொடுத்துட்டு வந்தோம்னா அந்த பிரச்சனையே வராதுங்க. வர்றதுக்கு முன்னாடி ரெகுலராக கொடுத்துட ஆரம்பிக்கிறோம். இப்போ ரெகுலராக தேவனத்தில் அந்த இஞ்சி மிளகெல்லாம் சேர்க்கறதுனால அது உங்களுக்கு செரிமானம்லாம் நல்லா இருக்குங்க. கோழிகள் வந்து அந்த ஹார்ட்னஸ் தாங்கும், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் அவ்வளோ சீக்கிரம் பாதிக்காதுங்க. இப்போ நம்மளுக்கு பாதிப்பு வந்ததுக்கப்புறம் இங்கிலீஷ் மெஞ்சி கொடுக்குறது நல்லது. ஒரு பாதிப்பே வரக்கூடாது அப்படின்னா அப்பப்போ இந்த குப்பை மேனி, கீழாநெல்லி, இந்த துளசி, வேப்பிலை நம்ம இந்த மாதிரி அப்பப்போ அரைச்சி அதை கூட தீவனத்தில் கலந்து கொடுக்குறது ரொம்ப நல்லதுங்க. இப்போ நம்ம 2 முறையுமே பிரச்சனை வராது. இந்த 2 முறையுமே தொடர்ந்து நம்ம ஒன்று மாற்றி பண்ணலாங்களா, இல்லை ஏதோ ஒரு முறை ஃபாலோ பண்ணுறதா பெட்டராக இருக்குங்களா? இல்லைங்க, நார்மலாக நேச்சுரலாக ஆர்கானிக்காக பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. அது இல்லை இது இப்போ பண்ணியே எங்களுக்கு வந்திருக்கு அப்படின்றனா இங்கிலீஷ் மெடிசன் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இல்லை அதான் கேட்குறேன், இப்போ இது இங்கிலீஷ் மருந்து ஒரு தடவை யூஸ் பண்ணிவிட்டு மற்ற டைமில் நாட்டு மருந்தும் யூஸ் பண்ணலாமா, இல்லை ஒரே மாதிரியான ப்ரொசீஜரில் பண்ணலாங்க? அதனால் எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது. ஏன்னா ஒரு பிரச்சனை வந்துடுதுன்னா அது தீர்க்கிறதுக்கோசரம் தான் இங்கிலீஷ் மருந்து கொடுக்குறோம். மற்றபடி நார்மலாக நீங்கள் மேய்ச்சல் இருக்கிறது அப்படியே விட்டுறலாம். இப்போ பொதுவாக இப்போ எல்லா பக்கமே செட்டுன்னு அமைக்கும் போது அது மாடாக இருந்தாலும் ஆடாக இருந்தாலும் எதுக்காக இருந்தாலும் கிழமேற்கு தான் அமைப்பாங்க. கண்டிப்பாக நம்ம செட்டு பொறுத்த அளவுக்கு தெற்கு வடக்கில் இருக்குது. இது என்ன இல்லை அப்படி இல்லை, இது வந்து கம்ப்ளீட்டாக தோட்டமாக இருக்குது. இப்போ இது ஒவ்வொன்றும் நம்ம யூசேஜை பொறுத்தாங்க. இப்போ வால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 10 ஹைட்டுக்கு இருக்குது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது தோட்டத்தை அழிக்கக்கூடாது, இந்த வால் பக்கம் இருக்கணும், அப்படியே மேய்ச்சலுக்கு போயின்றதுக்கோசரம் ஷெட்டை பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் ஷெட்டு வந்து கிழக்கு மேற்கு தாங்க ரொம்ப நல்லது. ஏன்னா கிழக்கு மேற்கில் சன்ஷேட் காலைல வரும்போது கிழக்கு சைடு வந்து ஃபார்மில் பாதி வந்து வெளிச்சம் விழுங்க, சாயந்தரம் போகும்போது மேற்கு சைடு வந்து வெளிச்சம் விழுங்க, வெயில் படும்போது கிருமி எல்லாமே டெத் ஆகிடுங்க. மேக்ஸிமம் கிழக்கு மேற்கு தான் ஃபார்ம் ரொம்ப நல்லதுங்க. இங்கே வந்து எங்களுக்கு ஃபார்ம் இப்போ இந்த தோட்டத்தை நாங்கள் பராமரிக்கணுன்றதுனால இங்கே தெற்கு வடக்கு போட்டிருக்குங்க. பிராய்லர் கோழிகளோ இல்லை சோனாலி அந்த மாதிரியான கோழிகளுக்கு பொறுத்தளவுக்கு பார்ட்டிஷன் பிரித்து தான் வச்சுருப்பாங்க, குறிப்பிட்ட கோழிகளுக்கு ஒன்று, இல்லைன்னா எல்லாம் மொத்தமாக ஒன்றா போய் அடைஞ்சிடும்னு சொல்லுவாங்க. நம்ம நாட்டு கோழிகளுக்கு பார்ட்டிஷன் பிரிச்சுருக்காங்களா இல்லை ஒரே ஓப்பனாக வச்சுருக்காங்களா? இல்லை, நாட்டுக்கோழிகளுக்கும் இங்கே ஒரு குறிப்பிட்ட அளவு இடம் விட்டுருப்பீங்க. இப்போ ஒரு 10 சென்டருக்குன்னா பென்ஷன் போட்டு காலையில் கொஞ்ச நாள் உள்ளே இருக்குங்க, நைட்டில் தங்குறதுக்கு உள்ளே வந்துடுங்க, மற்ற டைம் வெளி மேய்ச்சல் இருக்குங்க. இப்போ நம்ம பண்ணையில் வந்து ஒரு நாளைக்கு எந்தெந்த மாதிரி மெயின்டைன் பண்ணும்போது பண்ணையை வந்து சுத்தமாக வச்சுக்க முடியும்? பண்ணை வந்து காலையில் நீங்கள் எழுந்தோடனே காலையில் ஒரு 8 மணிக்கெலாம் தீவனம் கொடுத்துடணுங்க. தீவனம் தண்ணி வந்து காலைல ஒரு 8 மணிக்கு, அந்த காலையில் நம்ம ஃபீடு நெட் கொடுக்குறோம் இல்லையா, அந்த தட்டுகள்லாம் நைட்டில் தங்கும்போது கழிவுகள் இருக்கலாம், இல்லை தண்ணி நைட்டு எடுக்கிறோம் இல்லையா, நைட்டில் வந்து அந்த தண்ணிகள்லாம் அந்த வளவளப்பு வரும். டெய்லியும் வந்து சுத்தமாக தீவனம் தண்ணியை நம்ம சுத்தமாக வைக்கணுங்க. அதே மாதிரி மதிய டைம் வந்து நம்ம பார்க்கணும் ஃபீடு நல்லா எடுத்துருக்கா இல்லையா, ஃபீடு இருக்கா இல்லையான்றது ஒரு டைம் செக் பண்ணுங்க. சாயந்தர டைம் வந்து அதிக லெவல் ஃபீடு எடுக்குங்க. சாயந்தரம் வந்து இப்போ ஒரு 100 கோழி இருக்குன்னா நார்மலாக ஒரு கோழி சின்னதில் வந்து ஒரு 30 to 40 கிராம் சாப்பிடும். நம்ம ஒரு 100 கோழிக்கு ஒரு 3 கிலோ போட்டு போயிடக்கூடாது. சாயந்தர டைமு 30ன்றது 60 கிராம் கூட சாப்பிடும். சாயந்தர டைமு எப்பயுமே தீவன அளவு அதிகமாக இருக்கணும். ஏன்னா அந்த
சாயந்தரம் நேரம் இந்த மாலை இருட்டு பொழுது இருக்கு இல்லையா, அந்த இடத்துல கோழி வந்து அதிகப்படியான இதை சாப்பிடும். ஏன்னா நைட்டில் வந்து அது இருட்டுன்னு அதுக்கு தெரியும். ஏன்னா நார்மலாகவே கோழி வந்து நீங்கள் எவ்வளோ போட்டாலும் சாப்பிடுங்க. அதனால் ஈவினிங் டைமில் தீவனம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணுங்க. பண்ணையை நம்ம அடியில் மஞ்சு போட்டு அந்த மழை வந்தால் அந்த சைடில் படுதாலாம் கட்டுறோம் இல்லையா, மழை வந்தால் சாரல் உள்ளாத அளவுக்கு பண்ணை உள்ள காத்தோட்டம் போனுங்க. காற்று உள்ளே போய் வெளியே வர மாதிரி ஸ்மெல் வரக்கூடாது. ஸ்மெல் இருந்துச்சுன்னா அம்மோனியா கேஸ் வாயு ஃபார்ம் ஆகுங்க. அம்மோனியா ஃபார்ம் ஆச்சுன்னா கோழிக்கு கழிச்சல் பிரச்சனைகள் வரலாம். அதனால் ஃபார்ம் உள்ள ஸ்மெல்லோ நம்மளுக்கு நல்லா காத்தோட்டமான பகுதியில் இருக்கணும். உள்ளே வந்து கழிவுகள் எல்லாமே அடையில் மஞ்சு போட்டு ஒரு நீட்டாக பராமரிக்கணுங்க. இப்போ கோழிகளுக்கு வந்து இப்போ ஆடுகள் வளர்த்துற மாதிரி பண்ண இது ஆடுகள் நம்ம பண்ணுற மாதிரி பரண்மேல் ஆடு வளர்க்குற மாதிரி நம்ம கோழிகள் வளர்த்த முடியாதுங்களா? இல்லைங்க, கோழி பரண்மேல் இப்போ ஆடு வளர்க்கலாங்க. பரண்மேல் ஆடு வளர்த்துட்டு கீழே வேணால் கோழி வளர்க்கலாம். ஏன்னா அந்த கழிவுகள் எல்லாமே கீழே வந்துடும். கீழே அந்த கழிவுகள் பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த பூச்சிப்புழுக்கள் உருவாகும், அதை சாப்பிடும், வெளிமேய்ச்சல் போக பண்ணலாங்க. கோழி இப்போ பரண்மேல் வளர்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சு போட்டு வளர்க்கலாம். இப்போ இந்த மீன் குட்டைக்கு மேலே வேணால் வளர்க்கலாங்க. ஏன்னா மீன் குட்டைக்கு மேலே வளர்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கழிவு எல்லாம் கீழே விழுந்துடும். அந்த கழிவு கீழே விழுந்துச்சுன்னா அது ஃபிஷ்ஷு வந்து சாப்பிடுங்க. ஃபிஷ்ஷு அதிகமாக கழிவை தான் சாப்பிடும். அதுக்கு மீன் குட்டை மேலே வேணால் பண்ணலாம். ஆடு இந்த பறன் வளர்க்குறோம் இல்லையா, அது மாதிரிலாம் பண்ண முடியாதுங்க. இப்போ நம்ம 4000 கோழிகள் வச்சு நம்ம வளர்த்தும் போது ஓவராலாக மொத்தமாக நம்ம ஒரு 4 மாதமோ இல்லை 5 மாதமோ ஒரு 6 மாதம் வரைக்கும் வளர்த்தி சேல்ஸ் பண்ணும்போது அதுக்குள்ள நமக்கு எவ்வளோ செலவுகள் வந்து ஆவரேஜாக வரும்? இல்லைங்க, நார்மலாக இப்போ எங்களுக்கு பேட்ச் வைஸாக போயிடுதுங்க. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளும் கேட்குறாங்க. இப்போ சின்ன சின்ன தோட்டத்துங்கள் கொண்டு போயிட்டு 200 கோழி 300 கோழி நாங்கள் ஒரு சின்னதாக ஒரு 10க்கு 10 வச்சுருக்கோம், வெளிமேய்ச்சல் போயிட்டு வந்து உள்ளே அடைச்சிக்கணும் அப்படின்ற வளர்க்குறவங்க இருக்காங்க. நார்மலாக எங்களுக்கு ஒரு மாத கோழிகளே ஒரு மாதம் 5000 to 10,000 கோழி வெளிகள் அவுட் சோர்ஸ் போயிடுங்க. நார்மலாக எங்களுக்கு சில பேட்சுகள் கொஞ்சம் நல்லா, அதாவது இந்த விழாக்கள், அதாவது பண்டிகை காலங்கள்லாம் சொல்கிறோம் இல்லையா, இப்போ தீபாவளி ஃபெஸ்டிவல் வருதில்ல, அது மாதிரி டைமில் நிறைய பேர் எங்களால் வளர்க்க முடியல சார், எங்களுக்கு பெரிய கோழியாக வேணும்னு கேட்பாங்க. பெரிய கோழி கேட்குறவங்களுக்கோசரம் தான் ஒரு பார்ட்டேஷனாக ஒரு 2000 கோழி ஒரு 3000 கோழிகள் வரை வெளியில் மேய்ச்சி விட்டு வளர்க்குறேங்க. மற்றபடி எல்லாமே ஒரு மாதம் 2 மாதத்துல சேல்ஸ் ஆகிடுங்க. இப்போ அதான் இப்போ புதுசாக ஒருத்தவங்க பண்ணையை வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் வந்து அது எவ்வளோ செலவாகும், நமக்கு அது எவ்வளோ ப்ரீவென்ட் பண்ணி முன்னாடியே நம்ம பணம் வச்சிருக்கணும் கையில் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. இப்போ ஒரு 200 கோழியோ இல்லை 300 கோழியோ சிக்கா எடுத்து வளர்த்தணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க அந்த கோழி பெருசாக்கி ஒரு 4 மாதம் 5 மாதம் வளர்த்து அதை சேல்ஸ் பண்ணும்போது எவ்வளோ செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் ஆவரேஜாக? நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபார்ம் ஆரம்பிக்கணுன்றீங்க, ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்பென்சிவ் அதிகமாக பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா எக்ஸ்பென்சிவ் பண்ணுறவங்களும் முதலீடு இது மேலே தான் போகுங்க. நார்மலாக நம்மளுக்கு ஒரு சின்னதாக கோழி தங்குறதுக்கு ஒரு இடம், அடுத்த தோட்டங்களும் போகாத நம்ம இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கணுங்க. சிம்பிளாக இனிஷியலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ அடக்காக்கிற பிறவிடங்கள் நார்மலாக உங்களுக்கு காஸ்ட்டு இன்றைக்கி ப்ரைஸ் ஒரு 120 ரூபா வந்துருக்கு ஒரு பீஸ், ஒரு மாதமாக எடுத்துக்கிறோம்னா. அது நீங்கள் ஒரு தீவன செலவு பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபா 150 ரூபா உங்களுக்கு செலவாங்க. நார்மலாக ஒரு 2 கிலோ வரும்போது ஹோல்சேல் ஃபார்ம் ரேட்டு 300 ரூபா தான் போகுங்க. ஹோல்சேலாக ஃபார்முக்கு டன்னு கணக்கு எடுக்கிறாங்களே அவங்களுக்கு. நார்மலாக மேட்சில் நம்ம லோக்கல் வில்லேஜ் சப்பிள் கொடுக்கும்போது 450 ரூபா வரையும் போகுங்க. அப்போ கிலோ மேலே நம்மளுக்கு ஒரு 100 to 200 ரூபா லாபம் கிடைக்கும். இது ரெகுலராக ஒரு சிறு தொழிலாக பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இது ரொம்ப இதுங்க. தோட்டம் வச்சுக்கிறவங்களும் இதை பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து அதிகமாக எக்ஸ்பென்சிவ் பண்ணக்கூடாதுங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு அனுபவத்தை கற்றுக்கணும். அனுபவத்தை வந்து யாராலும் சொல்லி இதெல்லாம் பண்ண முடியாது. ஒரு சின்ன பணியமைப்பு போட்டு அதில் எந்த கோழி வளர்க்கலான்ட்டு எடுத்து ட்ரையல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பெரிய லெவலாக பண்ணணும். எடுத்த லெவலே நான் 1000 கோழி 2000 கோழி பண்ணுறேன் பெரிய லெவல் பண்ணோம்னா அதை நம்ம நட்டத்தை நோக்கி கொண்டு போய் தான் விடுவோம். ஃபஸ்ட்டு ஒரு அனுபவத்தை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் பெரிய லெவலாக பண்ணுங்க. சரிங்க பிரதர், நம்ம இன்றைக்கி சீரீஸில் பொறுத்தளவுக்கு நாட்டுக்கோழி பெருவிடையை பொறுத்து நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்துட்டோம். அடுத்து ஒரு சிறந்த ஒரு பறவையோட சந்திப்போம். சரி, வணக்கம். கண்டிப்பாக பார்க்கலாம். தேங்க்யூ.